ஷாலினி சரி பண்ணு. படுங்க படுங்க. அவ்வளவுதான். ஓகே. புடி புடி காலப்படி காலப்படி. என்ன மாமா இது இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எங்க மாப்பிள்ள பேச விட்டாங்க, வாயில குத்துறாங்களே. யாருன்னு மட்டும் சொல்லுங்க மாமா, அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. வயசானவனு கூட பார்க்காம புரட்டி புரட்டி அடிச்சிருக்காங்க. என் பவர் என்னன்னு காமிக்கிற. சொல்லுங்க யாருன்னு. வேணாம் மாப்பிள்ள வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுல நீங்க தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். டாடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாம போயிடும். நான் சொல்றதை கேளுங்க டாடி. ஏன்னா நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு, உள்காயம் கூட இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து ரெஸ்ட்லயே இருங்க டாடி, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஆமா மாமா, ஷாலினி சொல்றதும் கரெக்ட். ஏன்னா படாத இடத்துல எல்லாம் பட்டிருக்கு போல இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு என்னன்னு அட்லீஸ்ட் எப்படி இருப்பானுங்கன்னு மட்டுமாவது சொல்லுங்க. நம்ம பசங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம். உங்களுக்கு ஆஃபீஸு பிஸ்னஸ்னு 1008 வேலை இருக்கும், நீங்க அதை கவனிங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. யாரா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், அதை விடுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, விட்டுருங்க. சரி மாமா, உங்க விருப்பம். உடம்பு அப்பா ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்தாதான் உங்களுக்கும் நல்லது. உடம்பு அழட்டிக்காதீங்க. இனிமே அலட்டுருக்கு என்ன இருக்கு, அதான் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்களே. ஷாலினி பாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனா இன்னும் உங்க 2 பேருக்கும் அது புரியலையே. புரிய வைக்கிறேன். அம்மா. ஏன் டாடி, ஏன் இப்படி அடி மேல அடி வாங்கிட்டு வரீங்க? நான் என்னம்மா பண்றது, ஆசைப்பட்ட அடி வாங்கிட்டு வரேன். போடுற பிளான்லாம் கரெக்டாக தான் போடுறோம், ஆனால் எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. எப்படியோ அந்த கிழவி எஸ்கேப் ஆயிடுறா. ஏதோ சதி நடக்குது. சூது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும். என்ன டாடி, எப்படியாவது இவளை வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குது. நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நான் கஜினி முகமது மாதிரிமா, எத்தனை தடவை தோத்தாலும் விட மாட்டேன். அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டாம விட மாட்டேன். கஜினி சூர்யா மாதிரி ஆகாம இருந்தா சரி. அம்மா. அப்போ இன்னும் நீங்க திருந்தல. திருந்த வைக்கிறேன்.